வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி விவாதிக்க போகிறோம். ஆப்ரேஷன் செக்மேட். யூஎஸ் பார்டர் பேட்ரோல் நடத்தின அந்த ஆப்ரேஷன் செக்மேட்டை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். இந்த ஆப்ரேஷன் செக்மேட் அப்படிங்கிற பேர் பார்க்கும்போது வரலாற்றில் பல இடங்களில் இந்த ஆப்ரேஷன் செக்மேட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஈவன் வேர்ல்டு வார் 2 அப்போ கூட ஆப்ரேஷன் செக்மேட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பார்டர் பேட்ரோல் வந்து மே 11லேருந்து 15 வரைக்கும் யூமா செக்டாரில் நடந்த அந்த ஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூமா செக்டாருங்கிறது யூஎஸ்க்கும் மெக்சிகோக்கும் உள்ள அந்த பார்டரை வந்து 9 செக்டார் இந்த மாதிரி பிரித்து வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க. யூஎஸ் பார்டர் பேட்ரோல் அப்படி பார்க்கும்போது இந்த யூமா செக்டாருங்கிறது அதில் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை கொண்டதாக இருக்கிறது. 180K ஸ்கொயர் மைல்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்டாக வந்து அரிசோனா அண்டு கலிஃபோர்னியா அந்த மெக்சிகோ பார்டருக்கு இடையேயான அந்த பகுதியை வந்து சொல்கிறாங்க. யூமான்னு ஒரு சிட்டியும் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே நடந்த இந்த ஆப்ரேஷனில் மிகப்பெரிய லெவலில் இந்தியர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 52 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 36 பேர் வந்து ஆக்டிவாக அந்த நேரத்தில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த 36 பேரில் 30 பேர் இந்தியர்களாக இருந்திருக்காங்க. இதுதான் வந்து பெரும் பேசும் பொருளாக இருந்தது. அதே ட்ரக் டிரைவர் மட்டும் குறிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃப்ளோரிடாவில் நடந்த அந்த மறக்க முடியாத ஒரு ட்ரக் ஆக்சிடெண்ட்டு. எந்த இடத்துல வந்து ஒரு யூட்டர்ன் போடக்கூடாதோ அந்த இடத்துல யூட்டர்ன் போட்டு அது வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அது மோசமான ஒரு ஆக்சிடெண்ட். அது ஓட்டிட்டு வந்தது ட்ரக் டிரைவர் பார்க்கும்போது இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட நபர். அப்புறம் பார்க்கும்போது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எங்கே வந்து அவங்க டிரைவர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கலிஃபோர்னியா. அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. மிக முக்கியமாக சோஷியல் மீடியாவில் வந்து இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு அப்போயே சொல்லியிருந்தாங்க. அதை ஒட்டி தான் இந்த மாதிரியான நிறையா ரைட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ரைமரியாக குறிவைத்தது வந்து அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி பெரிய ட்ரக் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, மிக முக்கியமாக அவங்கள்ட்ட வேலிட் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்கள். அதில் பார்க்கும்போது 3 பேர் வேலிட் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிருக்காங்க. அதில் நான் சொன்ன அந்த 30 இந்தியன்ஸும் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸாக தான் இருக்காங்க. மொத்தம் 52 பேருமே அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் தான். அதில் 30 இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. 36 பேர் ஆக்டிவாக ஓட்டிருக்கவங்களை நிறுத்தி பிடிக்கும் போது 30 பேர் இந்தியன்ஸாக இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து இங்கே ட்ரக் டிரைவராக இருக்காங்கன்னு. எஸ், நீங்கள் நிறைய பேரை பார்க்க முடியும். நீங்கள் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு ட்ரக் போகும்போது பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் இந்தியர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மிக முக்கியமாக பஞ்சாப் அண்ட் குஜராத்லேருந்து வந்த மக்கள் இங்கே நிறையா ட்ரக் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வேறு மாநிலத்திலும் ஓட்டுறாங்க. பட் பெரும்பாலான மக்கள் அங்கேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த 30 பேரை பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அவங்க எத்தனை பஞ்சாபிஸ் எத்தனை குஜராத்திஸ் நமக்கு தெரியாது. பட் என்னோட தாட் ப்ராசஸ் என்ன சொன்னால் நிறைய பேர் வந்து பஞ்சாப் அண்ட் குஜராத்லேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த ஏரியாவில் வண்டியில் ஓடும் போது அவர்களை நிறுத்தி, அதாவது அவங்க வந்து எந்த ஒரு தவறு கூட செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், பட் அவர்களை நிறுத்தி அவங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி தான் வந்து அவங்க அன்டாக்குமெண்டடாக வந்து இத்தனை பேர் 52 பேர் மாட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் நிறுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். நிறைய ட்ரக்ஸை வந்து அவங்க நிறுத்தி வந்து விசாரிச்சிருப்பாங்க. அதில் மாட்டினவங்க இவ்வளோ, மாட்டாதவங்க இன்னும் எத்தனை பேர்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இவங்க எங்கேருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, டிரைவர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக 4 ஸ்டேட்ஸை வந்து சொல்கிறாங்க. கலிஃபோர்னியா, நியூயார்க், வாஷிங்டன் அண்ட் வெர்ஜீனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ப்ளூ ஸ்டேட்ஸ். ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்சிடென்ட்லேயும் இன்வால்வ் ஆன டிரைவர் எங்கேருந்து லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கலிஃபோர்னியா. இது இன்னொரு பேசும் பொருளாக இருந்தது ஆக்சுவலாக வந்து 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது. ஏன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து மிக முக்கியமாக ப்ளூ ஸ்டேட்ஸில் வந்து அவங்க லைசன்ஸ் கொடுக்கும்போது அவர்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு லூப் ஹோலாக போயிடுது இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேர் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைசன்ஸ் வந்து இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க வந்து ஏற்கனவே லைசன்ஸ் இருந்ததாகவும் அது எக்ஸ்பிரி ஆகி அதை ரினிவல் பண்ணாமல் ஓட்டினதாகவும் வந்து சொல்கிறாங்க. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அந்த இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட வந்து பார்க்கும்போது எக்ஸ்பிரியான டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க. பிரசிடென்ட் பைடன் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் வழியாக வந்து அவர்கள் வந்து இஏடிஸ் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸோ லீகலாக ஸ்டே பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல அடுத்த கவர்மெண்ட் வரும்போது. ஸோ அதை எக்ஸ்பிரி ஆகியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்களோட அந்த பர்டிகுலராக யாரை வந்து குறி வச்சாங்கன்னா மிக முக்கியமாக கமர்ஷியல் ட்ரக் ஓட்டுறவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் ஆர் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸை தான் வந்து குறி வச்சு பிடிச்சிருக்காங்க. அது நிறைய இந்தியர்கள் மாட்டினது வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. நம்ம சோஷியல் மீடியாவை பார்க்குறோம். அது மிக முக்கியமாக வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில், அதாவது ஃப்ளோரிடா, டெக்சாஸு,
அரிசோனா இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நிறையாவே போயிட்டுருக்கு. அங்கே இன்னும் வந்து கூடுதலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதில் பெரும்பாலான மக்கள் இந்தியர்கள் மாட்டும் போது அது இன்னும் ஒரு பேசும் பொருளாக வந்து போயிடுது. ஸோ இது வந்து இதோட நிறுத்துவாங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஆன்கோயிங் ஆப்ரேஷனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அந்த நான் சொன்ன மாதிரி 9 செக்டார் இருக்குது த்ரூ அவுட் அந்த பார்டரில் யூஎஸ்ஏக்கும் மெக்சிகோக்கும். ஸோ இப்போ ஒரு செக்டார் தான் நடந்திருக்கு, இன்னும் 8 செக்டார் நடக்க வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்ஏல பல பகுதிகளிலும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸை பார்த்து நிறைய பேர் வந்து பேசுனாங்க, இது என்ன நடக்குது, இதனால் வந்து நம்ம போகும்போது எந்த நேரமே டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணுமா, நார்மல் காரை நிறுத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நார்மல் காரை நிறுத்த வாய்ப்பு கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரக் டிரைவர்ஸ் அவங்கள தான் வந்து டாக்குமெண்டடாக இருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணாங்க, ப்ளஸ் லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. நார்மல் கார்னு கேட்டிங்கன்னா அப்நார்மலாக நம்ம ஏதாவது தவறு செய்யும் போது ஆஃபீஸாக வந்து நிறுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ அவங்க கேட்கறது வந்து லைசன்ஸ் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பல வீடியோவில் பார்த்துருக்கோம் எப்படி வந்து போலீஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க வர்சஸ் ஐசிஇ ஆஃபீஸர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஐசிஇ ஆஃபீஸர்ஸ் நிறுத்தும் போது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து நீங்கள் டிஜிட்டலாக கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ அதை காட்டுங்க, தட்ஸ் இட். ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இவர்கள் மாட்டாத காரணம் அவங்க உண்மையாகவே அன்டாக்குமெண்டடாக இருந்தது தான் காரணம். ஏன்னா இவங்க நிறுத்தினதில் இன்னும் நிறைய இந்தியர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலிட் லைசன்ஸ் இருந்திருக்கும், வேலிட் டாக்குமெண்ட் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே வண்டி எடுத்துகிட்டு போயிருந்திருப்பாங்க. இவர்களால் தான் வண்டி எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்போ டீபோர்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம்கிட்ட இவங்க கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்து இவ்வளோ பேரை வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்டுமே இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் என்றைக்குமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஸோ இல்லீகலாக எந்த நாட்டில் இருந்தாலும் அது தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை டீபோர்ட் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த செலவெல்லாம் ஆஃபீஸாக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியல. ஸோ இது வரைக்கும் நடந்திருக்கிறது இந்த ஆப்ரேஷன் செக்மெண்ட்டில் பெரும்பாலான இந்தியர்கள் கைது பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ட்ரக் ஓட்டுறவங்களை கைது பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்தியர்கள் மேலே யார் கண்ணு பட்டுச்சோ என்னாச்சோன்னு தெரில. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து அந்த விஷயம் இந்தியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நம்ம டெக்சாஸில் இன்னொரு இன்சிடெண்ட்டுமே நம்ம வந்து பார்த்தோம். அது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. நம்ம தேசிய கொடியை அவர் அவமதித்து ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்தியர்களை டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது வந்து லீகலாக இருக்கிறவங்களே வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இன்னும் நிறைய இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்தியாவிலேருந்து மாட்டும் போது அது இன்னும் இந்தியர்களுக்கு, இங்கே இருக்கிற வாழ்கிற இந்தியர்களுக்கு அது ஒரு பின்னடைவாக தான் போகுது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ஸாக நிறைய இந்தியர்கள் வராங்க. அதுவும் இந்தியர்கள் வரும்போது அவங்க அசைலம் கோரிய வராங்க. அதாவது நம்ம இது எப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, போன பைடன் கவர்மெண்ட் பீரியட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த நாட்டில், அதாவது இந்தியாவில் வந்து எங்களுக்கு வந்து இல்லை சுதந்திரம் இல்லை இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் உயிருக்கு வந்து அங்கே அச்சுறுத்தல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இங்கே அடைக்கலம் போகிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி அடைக்கலம் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அது உண்மையானதாக இருக்கணும், ரைட்? ஸோ போன கவர்மெண்ட் பீரியடில் கொஞ்சம் ஏதோ ஒரு லூப் ஹோலில் அவங்க வாங்கிட்டாங்க. பட் இந்த கவர்மெண்ட் பீரியடில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அவங்க சொல்லும் போது எல்லாரும் சொல்லிட்டு இப்படி வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்ம போயிட்டு இல்லை எனக்கு வந்து என் நாட்டில் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் இருக்குன்னா என்ன அச்சுறுத்தல் இல்லை, என்ன பாதுகாப்பு உனக்கு இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து காட்டணும் இல்லையா? சப்போஸ் ஒரு நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இருக்குது, மிகப்பெரிய வந்து சப்போஸ் அந்த நாட்டில் வந்து கவர்மெண்ட்டே ஒரு டெமோக்ரஸியே இல்லை, ஏதோ ஒரு தீவிரவாத அமைப்பு தான் அந்த நாட்டை நடத்துது, இல்லைனா வந்து அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான நேரங்களில் புகலிடம் தேடி அகதிகளாக வரவங்களே எடுத்துப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் இப்படி சொல்கிறவங்கள கண்டிப்பாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். போன கவர்மெண்ட்டில் சில லூப் ஹோல்னால உள்ளே வந்துட்டாங்க. பட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த க்ரீன் கார்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கான அந்த லீகல் ஸ்டே இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த லீகல் ஸ்டே சப்போஸ் அந்த பேப்பர் முடிஞ்சு, அதை இஏடி சப்போஸ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதை முடிஞ்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து அன்டாக்குமெண்டடாகவே அப்படியே இருந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 30 பேர் வந்து மாட்டியிருக்காங்க. பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மிக முக்கியமாக யூஎஸ்ஏல இந்தியர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பட் நான் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எது எப்படி நடக்குதோ நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறது, நீங்கள் என்னவா வேணால் இருக்கலாம், நீங்கள் அதாவது வீசாவில் இருக்கலாம், க்ரீன் கார்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அமெரிக்கன் சிட்டிசனாக கூட இருக்கலாம். பட் உங்களை வந்து இந்த நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து ஓகே இவங்க இந்தியாவில் எதுவும் வந்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதா இருக்கிறதுனால நம்மளோட ஆக்கமும் செயலும் வந்து நல்ல விஷயமா இருக்கணும், நல்ல செய்கிறதா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வீடியோ முடிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.